அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி. தள்ளுபடி ஆகுமா ஆகாதா, யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும், யாரெல்லாம் தள்ளுபடி வாங்க உறுதியான நபர்கள், தள்ளுபடி பெற தகுதியான அடிப்படை தகுதிகள் என்னென்ன, தள்ளுபடிக்கான முக்கியமான அளவுகோல்கள் என்ன, தேவையான ஆவணங்கள் என்ன, தேவையற்ற ஆவணங்கள் என்ன, தகுதியற்ற நபர்கள் யார் யார், இப்படி எல்லா கேள்விகளுக்குமே ஒரு முக்கியமான விடையை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்புகளை இந்த தகவல் உங்களுக்கு விளக்குகிறதுங்க. தகுதியான நபர்களை கண்டறிய அரசு மேற்கொண்ட ஆய்வில் சுமார் 13 லட்சத்துக்கும் அதிகமான கடனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சலுகையை பெறுவதற்கு ரேஷன் கார்டு மற்றும் ஆதார விவரங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதோடு ஒரு குடும்பத்திற்கு ஒரு கடனுக்கு மட்டுமே தள்ளுபடி வழங்கப்படும் என்ற நிபந்தனையும் உள்ளது. இருப்பினும் அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள் மற்றும் வணிக நோக்கத்திற்காக கடன் வாங்கியவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நடுத்தர மக்களின் பொருளாதார சுமையை குறைப்பதே இந்த அதிரடி நடவடிக்கையின் முதன்மை நோக்கம். தகுதியற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தகுதியானவர்களுக்கான பட்டியல் மற்றும் புதிய விதிமுறைகள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. உண்மையான ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் சுமையை குறைப்பதற்காகவே இந்த திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய இந்த நகைக்கடன் தள்ளுபடி, அதாவது அடிப்படை விதி, இதை பார்த்திங்கன்னா 5 சவரன். அதற்கு குறைவாக அடமானம் வைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே தள்ளுபடி. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு நகைக்கடன் மட்டும்தான் தள்ளுபடி செய்வோம் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த வங்கிகளில் வாங்கிய கடனுக்கு தள்ளுபடி? அரசின் கீழ் இயங்கும் கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், மொத்தம் 8 வகையான பொதுத்துறை கூட்டுறவு வங்கிகளில் இது தள்ளுபடி பொருந்தும். பொருந்தாதவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் நிதி நிறுவனங்கள், இதர வர்த்தக தனியார் வங்கிகள், இது யாருக்குமே பார்த்திங்கன்னா இது பொருந்தாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. கடனினுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விவசாயம் மற்றும் அத்தியாவசிய குடும்ப தேவைகளுக்காக பெறப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே தள்ளுபடி. நிராகரிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விவசாயம் அல்லாத பெரிய வணிக நோக்கங்களுக்காக பெறப்பட்ட கடன்கள் தள்ளுபடி கிடையாது. யார் யாருக்கு தள்ளுபடி கிடைக்காது? வேலை அண்ட் வருமானம், மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவர்கள், இவர்களின் பெயரில் உள்ள கடன்கள் முற்றிலுமாக நிராகரிக்கப்படும். வருமான வரி செலுத்துவர்கள், வருமான வரி செலுத்த பிரிவினர்களுக்கு இந்த தள்ளுபடி திட்டம் பொருந்தாது. யாருக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னா ஆவணங்கள் மற்றும் முறைகேடுகள். ஒரே அட்டையில் பல கடன்கள், 4 அல்லது 5 நகை கடன்களை பெற்றிருந்தால் அந்த குடும்பத்தின் அனைத்து நகல்களும் தகுதியற்றவையாக கருதப்படும். ஆவண குறைபாடு, கடன் பெறும் பொழுது முறையான ஆதார் அடையாள அட்டை, குடும்ப அடையாள அட்டை விவரங்களை சமர்ப்பிக்காதவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகுதி பட்டியலுடைய ஒரு சுருக்கமான ஒரு டேட்டாபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்கள், ஐடி செலுத்துவராக இருந்தால் நிராகரிப்பு. கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், தகுதியானவர்கள். தனியார் வங்கிகளில் பெற்ற கடன்கள் தகுதியற்றவர்கள், நிராகரிப்பு. விவசாயம் மற்றும் குடும்ப தேவைக்கான கடன் வாங்கியவர்கள் தகுதியானவர்கள். பெரிய வணிக நோக்கத்துடன் கடன் வாங்கியவர்களுக்கு கண்டிப்பாக கிடையாதுங்க. சரியான ஆதார் மற்றும் ரேஷன் அடையாள அட்டை சமர்ப்பித்தவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். மேலும் ஒரே ரேஷன் அட்டையில் பல கடன்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த தள்ளுபடி அப்படின்றது கிடைக்காது. அரசினுடைய அடிப்படை தரவு சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,84,726 மொத்த நகைக்கடன் விவரங்கள் எல்லாமே கணினி பகுப்பாய்வு மூலம் வந்திருக்கு. 35 லட்சத்துக்கு மேலே தகுதியற்றவர்கள் என நிராகரிக்கப்பட்ட கடன்கள் இருக்குது. மொத்த பொது கடன் தள்ளுபடி அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்றது தான் இப்போ கால்குலேஷன். இப்போ தகுதியற்றவர்கள் என நிராகரிக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகேங்களா, உண்மையான பயனாளிகளுக்கு கண்டறியப்பட்டு தள்ளுபடிக்கு தேவையான டோக்கன்ஸ் ஓகேங்களா. இதெல்லாமே பார்த்திங்கன்னா விரைவில் இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை சங்க அதிகாரிகள் வழங்க இருக்காங்க.
தரவு சரிபார்க்குறாங்க. கணினி மூலம் 48 லட்சம் தரவுகள் சரிபார்க்கப்பட்டு இறுதி பட்டியல் தயார் செஞ்சுருக்காங்க. அதிகாரப்பூர்வ அரசாணை மற்றும் பயனாளிகளுடைய பட்டியல் வெளியீட்டுக்கான டைமில் தற்சமயம் இருக்கும். முதலமைச்சருடைய அறிவிப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த அப்டேட் பார்த்திங்கன்னா தற்சமயம் முதலமைச்சர் சிஎம் விஜயோடைய தலைமையில் வந்துருச்சு. ஸோ இவர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர், இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.